வெட்டி இருக்கணும் பாருங்க. இதெல்லாம் சந்திரவட்ட கல்லுன்னு சொல்ற அதுங்கட சொத்து நாகத்தின் கல் அடிக்கிருக்கு. இந்த புத்தொன்று இருக்குது. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோம் முத்தையன்கட்டு காட்டுக்கு நிற்கிறோம். இங்கே பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை இருக்குது. இந்த அரண்மனையை யாருமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையில் நீங்கள் பார்த்துருந்தா ஒரு காட்டுக்குள்ளே இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அரண்மனை இருக்குதா, இப்படி ஒரு அடர்ந்த காட்டில் யானைகள் நடமாடுற இந்த காட்டுக்கு இப்படி ஒரு அரண்மனை இருக்கான்னு சொல்லி நீங்கள் கேட்குற அளவுக்கு இந்த வியப்போட இந்த அரண்மனை இருக்குது. முக்கியமான கட்டுகள் அரசர்கள் இருக்கிற அல்லது அவங்க பயன்படுத்துகிற சில பொருட்கள் கூட இந்த காட்டுக்கு இந்த அரண்மனையில் இருக்குது. எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் இப்போ முத்தையன்கட்டு காட்டுக்கு போயிட்டு வந்துருக்கிறோம். இந்த போகிற பாதையில் பாருங்கள், 6 வயல் நிலங்களுக்கு போகிற 6 எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஓரளவு தெரியும் நினைக்கிறேன். பாதையும் அப்படி தான் இருக்குது. எல்லாமே இங்கே தோட்டக்காணிகள் தான், கூடுதலாக தோட்டங்களை செய்திருக்கிறாங்க. ஒரு சின்ன பாலம் தாங்கிட்டு இடஞ்சிடாக்காண்டு ஒரு காட்டுப்பாதை தான் போயிட்டு வந்துருக்கிறோம். ஆனால் கரண்ட் லைன் போகுது, நல்லா திருப்புறாங்க. இந்த கோயில் வந்துட்டு பாருங்க, அந்த கோயில் அடிக்கு தான் இங்கே நாங்கள் போகிறோம். தூண்டிலோடெல்லாம் நிற்கிறாங்க. என்ன தூண்டில், முக்கியமான இடத்துக்கு தான் போகணுமென்று சொன்னாங்க. இந்த போகிற பாதையில் நாங்கள் இப்போ இந்த காட்டுக்கு இறங்க போகிறோம். அந்த இறங்குறதுக்கு முதல் ஒரு ஆலயம், சிறிய ஆலயம் ஒன்று இருக்குது. இந்த ஆலயத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இது பிள்ளையார் ஆலயமா அல்லது என்ன ஆலயம்னு தெரியலை எங்களுக்கு. ஏன்னா கல் தான் வச்சிருக்கணும். பாருங்கள், ஒரு மரத்தோட இந்த ஆலயம் இருக்குது. மரத்தில் தான் இது எல்லாத்தையுமே வச்சுருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த பகுதிகளுக்கு குரங்குகள் வாரதானே எல்லாம் தட்டி வெளுத்தி வச்சிருக்குது. உள்ளுக்கு தான் நான் போகிறேன். புத்துக்கள் ஒரு இதில் வச்சு கட்டியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நாகத்தின் வடிவத்தில் இருக்குது. நாகதம்பிராண்ட வடிவத்தில் இந்த ஆலயம் இருக்குது. அப்போ நான் நினைக்கிறேன் இது நாகதம்பிரான் ஆலயம்னு தான் நினைக்கிறேன். பார்க்க பயமாக இருக்குது எங்களுக்கும். இப்படி ஒரு ஆலயம் இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது. இங்கே பாருங்கள், இதில் நாக வடிவத்தில் தான் இந்த இதில் இருக்குது. இந்த இதில் ஒரு வச்சிருக்கணும். இயற்கையாகவே இந்த இடத்துல இந்த கல்லோட இந்த மரமும் வந்திருக்குது. இந்த ஆலயத்தை பார்த்து கொண்டு தான் நாங்கள் இப்போ உள்ளுக்கு போகிறோம். ஒரு உண்மையில் ஒரு எப்படியோ இப்போ இந்த காலத்தில் ஆலயங்கள் எப்படியோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற நேரத்தில் இந்த இடத்துல இப்படி ஒரு அமைப்பில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. இது ஒரு காட்டு பகுதிக்கே இருக்கிற ஒரு ஆலயம். இது நான் நினைக்கிறேன் இன்னும் பிரபலியமாக ஆகலையா, அல்லது இது காட்டுக்கான ஒரு ஆலயமாக இருக்குதா, இந்த நாகதம்பிரான வழிபடினமான்றதெல்லாம் நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம். நான் வெளியில் வாரேன். பாருங்கள், ஒரு கல் மலையின் இறக்கத்தில் இப்போ கீழே இறங்கி கொண்டு தான் வாரேன் நான். இந்த இதெல்லாம் அப்படியே கல் மலைகள் அணிஞ்சால் நாங்கள் இன்னொரு முக்கியமான இடத்தை தான் நான் காட்ட போகிறேன்னு உங்களுக்கு. இதுக்கும் நீங்கள் வரலாற்றில் இந்த இடத்த நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. பொங்கல் பொங்கியிருக்கணும். நான் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை பொங்கியிருக்கணும் போல் நடக்குது. சேர்த்த வைரவர் ஆலயம் ஒன்று இருக்குது. இதுக்கும் மரத்தோடு அமைஞ்சிருக்குது. பாருங்கள், இந்த இடத்த இதுவும் தகரத்தால் கட்டப்பட்டு இருக்குது. சரி, இப்போ நாங்கள் இந்த ஆலயத்தில் இருந்து அந்த அரண்மனையை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த அரண்மனைன்றது நான் ஏற்கனவே சொன்னேன், இப்படி ஒரு இடம் இருக்குது. இந்த அரண்மனையை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்த அளவில் நிறைய இடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய இடமும் அதை நாங்கள்
மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய இடமாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த முத்தியங்கட்டு காட்டுக்கு இருக்கிற அரண்மனையை உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம். நான் இப்போ இதில் உடைச்சிருக்கிற கல்லெல்லாம் உடைச்சிருக்கிறாங்க. அந்த உடைச்ச கல்லுண்ட பாகத்துக்கால நான் போய்கொண்டிருக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த கல்லுகள் எல்லாம் வந்து இதில் உடைஞ்சிருக்குது. இதுக்கல்ல தான் போகிறேன் நானும். எனக்கும் இடம் தெரியல வடிவம். இதெல்லாம் அணை கட்டின மாதிரியே இருக்குது பாருங்கள். அணை கட்டின மாதிரியே இதெல்லாம் கல்லுகள் இருக்குது அப்படியே. இப்போ நாங்கள் அந்த இடத்த தான் பார்க்குறதுக்கு போகிறோம். இன்னும் அரண்மனைன்ற இங்கே யானைன்ற லத்திகள் கிடக்கு பாருங்கள். இதில் யானை காடு இப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு போய் பார்ப்போம். இந்த காட்டுக்கு போய் பார்ப்போம். இதில் கல் எல்லாம் கிடக்கு, இந்த உடைச்ச கல்லுகள் கிடக்கு. இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு பாதை ஒன்று போகுது. இந்த பாதைக்காக நான் போய் பார்க்குறேன். இதில் செங்கல் எல்லாம் கிடக்குது. நாங்கள் இதுக்கால போகிறோம், காட்டுக்கால பார்ப்போம். உடைச்ச கல்லுகள்லாம் கிடக்குது. பாருங்க இடத்த. இதை பாருங்க, இதில் ஒரு கல்லு கிடக்கு பாருங்க. இது வந்து அந்த காலத்தில் அரசர்களால் பயன்படுத்தப்பட்ட கல்லுகள். இவ்வளோ பெட்டி மாய் உடைச்சி போட்டுருக்காங்கப்பா. இந்த ஒரு கல்லு கிடக்கு. இதில் இந்த இதுக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன். இதில் ஒரு கல் உடைச்சிருக்கணும். இதெல்லாம் அரச காலத்துகளில் வந்து பயன்படுத்தப்பட்ட கல்லுகள் என்று சொல்லலாம். இதெல்லாம் பாருங்கள். இந்த செங்கல் எல்லாம் என்னத்துக்கு இந்த இடத்துக்கு வந்ததுண்டா எங்களுக்கு தெரியலை. ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு அரண்மனை இருந்திருக்குது. ஆனால் எந்த காலத்தில் இருந்தது எப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியலை. அதான் தேடிக்கொண்டிருக்கிறோம். கல் கிடக்கல ஒரு கட்டு இருக்குது பாருங்கள். இந்த கட்டு ஒன்று இருக்குது, கணக்கட்டு மாதிரி ஒரு கட்டு இருக்குது. அதோட செங்கல்களும் கிடக்கு பாருங்கள். இதில் செங்கல்களும் இந்த இடத்துல இருக்குது. நாங்கள் அந்த கட்டை தான் இப்போ காட்டி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு. கல் கிடக்குது. இது யானை ஏரியாண்டபடியாக கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் போகணும். இதெல்லாம் கல்லுகள் கிடக்கு பாருங்கள். பாருங்கள், இதெல்லாம் வந்து அரசர்கள் ஆரம்ப காலத்தில் வெட்டப்பட்ட கல்லுகள். அடுத்தது அதோட பொருத்தக்கூடிய மாதிரி தான் சில கல்லுகள் இதிலேயும் வெட்டியிருக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் அரசற்ற காலத்தில் உருவாக்கப்பட்ட கல்லுன்னு சொல்லினோம். ஒரு பெரிய கிடங்கு கொண்டு கண்டிருக்கிறோம். என்ன கிடங்குன்னு தெரியல. இது இதில் பெரிய ஒரு கிடங்காக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இது அரசர்கள் பயன்படுத்துகிற அந்த தூணுகள் நீட்டாக வெட்டி இருக்கணும் பாருங்கள். இதெல்லாம் இப்போ அரண்மனை கட்டு, அந்த கட்டாலாம் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ளே தான் அந்த அரண்மனை இருக்குன்னு சொல்லினோம். நாங்கள் இப்போ இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியலை. எங்களுக்கும் வந்து வேறு ஒரு ஆள் தான் சொன்னது இதுக்குள்ளே அரண்மனை இருக்குது, நீங்கள் சரியான இடத்துல நிற்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஃபோன் பண்ண வழியாக தான் நாங்கள் இந்த இடத்துல வரோம். இப்போ நாங்கள் உள்ளே காட்டுக்கெல்லாம் போய்கொண்டிருக்கிறோம். கல் பாறையில் தான் கூட கிடக்குது. குருவி கூட விட்டுருக்கு பாரு. குருவி குஞ்சு பொறிச்சு பறந்துட்டு. ரஞ்சித் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டது. அரண்மனையை போய் பார்த்துட்டு இப்போ நான் பின்னால் போகிறேன். அரண்மனையின் கரை பக்கம் நாங்கள் வந்துட்டோம். சரியான முள்ளு பத்தியல் போய்கொண்டு. ஐயோ,
நாங்கள் அரண்மனை முகப்பு பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். இது வந்து என்ன சொன்னால், அரண்மனையின் இந்த இடத்துல இப்படி ஒரு அரண்மனை இருந்ததா இல்லையான்றதை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அரசர்கள் வந்து இருக்கிறது, அரசர்கள் இருக்கிறதுக்காக ஒரு அழகான முறையில் அந்த கல்லுகளை செய்திருப்பினோம். அந்த கல் தான் இந்த கல். நாங்கள் சரியான முள் பாருங்கள். அரசர் மாதிரி வந்து நாங்கள் படங்களில் பார்த்துருக்குறோம். இருக்கிற கல் தான் 2 கரையிலையும் கையை வச்சு கொண்டிருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இதாக இப்படி இருக்காண்டு எல்லாமே சிதவடைஞ்சு உடைஞ்சு போய் கிடக்குது. வீடியோக்களை பார்க்குற நீங்கள் இதுலேயும் ஒரு பெரிய ஒரு இடம் கொண்டு கிண்டி கிடக்குது. நான் நினைக்கிறேன் புதையல்கள் எதுவும் இருக்காண்டு கிண்டி நாங்களும் தெரியலை. இதில் ஒரு கல் கிடக்கு பாருங்கள். இதுலேயும் ஒரு கல் கிடக்குது. பெரிய காட்டுக்குள்ளே தான் நாங்கள் நிற்கிறோம். இது யானை காடு. தயவுசெய்து இந்த இடத்த பார்க்க வாரினீங்க கவனமாக வரணும். நீங்கள் யாரும் இந்த இடத்த பார்த்து நீங்கள் இருந்தால் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்தோம், இந்த இடத்த பார்த்தோம்ட்டு சொல்லுங்கள். ஏனெண்டா யானையின் காட்டு பாதை தான் நாங்கள் இப்போ நிற்கிற பாதை. இந்த யானை போன பாதையில் பாருங்கள், இதுதான் யானையின் பாதை. எந்த நேரத்துலேயும் இந்த பகுதிக்கால யானை வரலாம். இப்போ நான் வந்து உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறேன். அரண்மனையின் நுழைவாயிலிருந்து உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு பயம்தான். இங்கே பாருங்கள், செங்கல் எல்லாம் கிடக்குதுக்குள்ளே, செங்கல் கட்டுறது கிடக்குது. இதெல்லாம் வந்து இந்த கல்லெல்லாம் வந்து இந்த இடத்துல இருந்த கல்லுகள் தான். இந்த இடத்த பாருங்கள், இந்த கல்லுகளை வந்து இதில் எப்படி வெட்டி இருக்கணும்ட்டு ஒரு பெட்டி மாதிரி ஒரு கல். இதெல்லாம் வந்து அந்த என்ன கல்லுன்னு சொல்கிறல்ல, அது தெரியல. சந்திரவட்ட கல்லுன்னு சொல்லுவாங்க இப்படியான கல்லுகளை. ஆனால் அந்த கல் தானான்றது தெரியலை. இந்த இடத்துல இப்படி ஒரு காட்டுக்கு இப்படி ஒரு அரண்மனை கல்லுகள் கிடக்குது. இதேன்னு இந்த இடங்களெல்லாம் வந்து எங்களோட அரசு அதிகாரிகள் வந்து பார்க்கல. எங்களோட சொத்துக்கள் ஏன் ஆவணப்படுத்தலை, இப்படியான இடங்களை ஏன் ஆவணப்படுத்த வச்சுருக்கிறாங்களன்னு சொல்லி எல்லார மனதிலையும் இப்படி ஒரு கேள்வி வரும். இனி நான் இப்போ இதுக்கால நான் போகிறேன். அடுத்த உங்களுக்கும் கல்லை காட்ட போகிறேன்னு பாருங்கள். ஒரு அரண்மனையின் மிக பிரமாண்டமான பெரிய கல்லுகள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. எங்களுக்கு பயந்து தான் போகிறோம். ஏனென்றால் யானை எந்த நேரமும் எங்கேயும் நின்று வரலாம், ஓடையும் மேலாது. இதில் பாருங்கள், பெரிய கல் 2. இது வந்து என்னென்னு சொல்கிறது, இதை ஒரு மதில் கல்லில் இது கேட்டுக்கு அடிக்கிற கல்லா என்னென்னு தெரியலை எனக்கு. இந்த கல் 2 இதில் பெரிய கல், பிரம்மாண்டமான பெரிய கல் 2 இந்த இடத்துல இருக்குது. பாருங்கள் இப்படி இருக்காண்டு. நான் இப்போ இதில் ஏறிட்டான் போகிறேன். எவ்வளோ நீட்டாக வெட்டின கல்லுகள் இதெல்லாம். நான் பார்த்து பயந்து தான் போகணும். ஏனெண்டா யானைக்கு பயப்பட வேண்டி கிடக்குது. இப்போ நான் இந்த பக்கம் போகிறேன். இதுக்குள்ளே என்ன கிடக்குன்னு தெரியல. இதில் எல்லாம் வந்து கட்டிடங்கள் உடைக்கப்பட்டிருக்குது. இது பாருங்கள், இதிலெல்லாம் இந்த கல்லுகளை வந்து உடைச்சி வச்சுருக்கிறோம். இந்த கல்லுகளை பாருங்கள், இந்த கல்லெல்லாம் உடைச்சிருக்குது. கிட்ட போயில அதில் பெரிய புத்தொன்று இருக்குது. ஏன்னா இந்த இப்படியான காட்டுக்கு இருக்கிற புத்துகள்கிட்ட வந்து நாகங்கள் இருக்கலாம், பாம்புகள் இருக்கும், விஷப்பாம்புகள் இருக்கும். எல்லாம் உடையடைஞ்ச கல்லுகள். யானை வந்த பாதைகள் தான் எல்லாத்தையும் போக பயமாக இருக்குது. என்ன நடக்கும் எது நடக்கும் அப்படி தெரியாது எங்களுக்கு. இதில் ஏதோ கிடக்குதாம்மா. இதில் ஒரு கட்டு கிடக்கு பாருங்கள். இதெல்லாம் கட்டு கால என்னண்டு போகிறது. யானை போன பாதைகளுக்கெல்லாம் நாங்கள் போகிறோமா? நான் போகிறது யானை போன பாதைக்கால. எங்களுக்கு ஆபத்தான பாதைகளுக்காக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். பயந்து தான் போகிறோம். இருந்தாலும் ஆபத்து எங்களை தேடி வருதா இல்லை நாங்கள் ஆபத்தை தேடி போகிறோமான்னு தெரியல. நாங்கள் தனியாக வரல, 4 பேர் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. இப்படி இருந்தாலும் ஐயோ கொடிகளுக்கு கால் மாட்டுப்பட்டுட்டு
குரங்குகள் கத்துது பாருங்க. ஐயோ களைச்சி போட்டோமா, நல்லா களைச்சிட்டோம். இதில் போகிற பாதையே இல்லை. கடவுளே, இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது. எப்பயும் வந்து ஒரு அரண்மனை அமைக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு வச்சிருக்கிறோம். இங்கேயும் குரங்கு நிற்குது. நாங்கள் ஒன்றையும் விட்டுட்டு போகலது இல்லை, இல்லாட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு பறந்துடும். இங்கே பாருங்க ஆறு. இந்த ஆற்றுல வந்து நான் நினைக்கிறேன் மிருகங்கள் வந்து தண்ணி குடிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த இடம் இருக்குது. இதால் யானைகளும் வந்து போயிருக்குது. ஏன்னா யானைகள் வர இந்த தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த பகுதிகளுக்கு யானை வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இதில் யானைகள் வந்து நின்று இருக்குது. ஏன்னா தண்ணி குடிக்கத்தானே வேணும். இது வந்து அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிற இடம்தான் இந்த குளம். ஆறு, குளம் இல்லை, இது ஆறு. இந்த ஆற்றடியில் நிற்கிறோம். யானைன்ற பாதையாலே போகிறேன். யானை வந்த பாதைக்காலே திரும்பி நான் வெளியில் போகிறேன். இதெல்லாம் வந்திருக்கு யானை. பாருங்க இடத்தை எப்படியா. இங்கே இருக்கிறேன். இங்கே 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 கொஞ்சம் குரங்கள் எப்படி காடு அவங்களுக்கு குரங்கள் நிற்கினதுக்கு. இது யானை வந்த பாதையை காட்டுது. எல்லாருமே நட்டோட சேர்ந்து தான் இருக்குது. புத்தும் இருக்குது. பெரிய பெரிய பாம்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அணுகொண்டா எல்லாம் இருக்காம். இதெல்லாம் நாங்கள் முழுமையாக பார்க்கணும். பாருங்கள் யானையா இல்லையான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கம்மா. இங்கே பாருங்கள் இவ்வளோ விளையாட்டு இருக்குன்னு. இவர் சொல்லினோம் இது பண்டியாண்டு நாமதர். அடுத்தவர் சொல்கிறா கரடியாண்டு. யானையாண்டு நான் சொல்கிறேன் எலியன்னு சொல்கிறாங்களாம். சரி, நாங்கள் இப்போ வெளியில் போகிறோம். இந்த கிழுவ மரம் வந்து காட்டுக்கு வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அரையோராக்கள் இந்த இடத்துல இருந்திருக்கணும், அல்லது இந்த கிழுவை வைக்கப்பட்டிருக்கணும் கொண்டு. அப்படின்னா தான் இந்த கிழுவை நிற்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு தெரியலை. நாங்கள் இதை பார்த்த இடத்துல கேட்ட இடத்துல நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் உண்மையை வந்து நீங்கள் தான் இதில் எங்களுக்கு சொல்லணும். இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு. யாரும் விவசாயம் செய்திருக்கலாம். இதுக்கு பாருங்க இட்டு போ பயமாக தான் இருக்குது. காட்டுக்கு என்ன கிடக்கு என்ன இருக்கு மட்டும் தெரியலை. ஆத்தங்கரையோட பெரிய பெரிய கல் பாருங்கள். இந்த ஆறு வந்து ரெண்டாக பிரிஞ்சு போகுது. இந்த கல்லை பாருங்கள். இங்கே இந்த கல்லை அடிக்கிறது வெளி தான். இங்கே பாருங்கள் இது கல் அடிக்கிறதுக்கு. இந்த கல் 3 கல் இருக்குது பாருங்கள். 4 கல் இருக்குது. கீழுக்கு ஒரு கல் இருக்குது. 1 2 3 4 கல் கீழுக்கு இருக்குது பாருங்கள். அப்போ இது வந்து பாதுகாப்பாக அரண். இந்த கல் போகிறது வந்து அடுக்கப்பட்ட கல். இது வந்து ஒரு அரண்மனைன்றதை இதை வச்சே நாங்கள் உறுதிப்படுத்திடலாம். இது அரண்மனை தான், அரசற்ற காலத்தால் உருவாக்கப்பட்டது. இப்போ நான் வந்து இந்த பக்கம் போகிறேன். நான் இப்போ அரண்மனைக்கு கீழ்ப்பக்கம் வந்துட்டேன். இது நான் நினைக்கிறேன் அகழி. இந்த அரண்மனைக்குரிய அகழியாகத்தான் இந்த இடம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறொன்றும் இல்லை. இதுலேயும் ஒரு பெரிய கிடங்கு வெட்டியிருக்கிறோம். என்னத்துக்கு வெட்டியிருக்கிறாங்க, ஏன் வெட்டியிருக்கிறாங்களென்றெல்லாம் தெரியலை. ஆனால் இதில் வெட்டப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள் இதில் ஒரு கிடங்கு தண்ணி வாரத்துக்கு, இந்த இடத்துல தண்ணி வாரத்துக்கு வெட்டியிருக்கிறோம். எப்படி காடுன்னு பாருங்கள். நாங்கள் நிற்கிற இடம் நீங்கள் யோசிப்பீங்க என்னடா இது வந்து ஒரு நார்மல் இடம் உண்டு. அப்படி இல்லை, ஒரு பெரிய காடு இது. இங்கே பாருங்கள். இப்போ நாங்கள் இந்த காட்டுக்கால வெளியே போகிறதுக்கு நான் போயிட்டு வந்துருக்கேன். ரஞ்சிதாக்கள் அங்கே வெளியில் வந்து காய்ச்சி கொண்டுருக்கிறேன். இதை எந்த அரசர் இதில் வாழ்ந்தாருன்னு தெரிஞ்சாக்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முத்தியங்கட்டு காட்டு பகுதிக்கு அரசர் வாழ்ந்தான்னு சொல்லித்தான் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு எந்த அரசர் வாழ்ந்தார் என்னன்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது புத்தொன்று இருக்குது. இதுக்கு அனோண்டா வந்துருக்கு போல இருக்குது. அப்படியான பெரிய பெரிய பாதைகள் தான் இருக்குதுக்கு. பள்ளிக்கூடத்தில் மயில் வச்சு முட்டை போடும் வச்சுருந்துருக்குங்க. ரஞ்சித்து வச்சுருக்குறியா அது கொப்பிக்க?
குட்டி போடுமாண்டு எங்களையும் பேக்காட்டி வச்சிருக்கேன். மயில் ரகம் வச்சிருக்கேன். இந்த மயில் ரகம் வந்து கதை இருக்குது. இந்த மயில் ரகம் பற்றி ஒரு சின்ன கதை சொன்னேன். சின்ன வயசுல இந்த மயில் ரகண்டா இந்த ஒரு ரெக்கையை ஒருத்தன் தருவான். அதை வச்சிருக்கிற கொப்பிக்கை வச்சு போட்டு பெஞ்சில் தூள் போட்டு அதை குட்டி போடும்னு சொல்லி நாங்கள் வச்சிருக்கிறோம். இவ்வளோ விளையாட்டு நாங்கள் இப்போ உள்ளுக்கு வந்துட்டோம். வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவ்வளவு நேரத்துக்கு வெளியில் போவோம்ன்றதான் பிரச்சனை. எதால் வந்து நாங்கள்ன்ட்டு எங்களுக்கு தெரியாது. ஏன்டா காடுகளுக்கால பூந்து தான் வந்து நாங்கள் இதை திரும்பி போகக்குள்ளே தான் நாங்கள் யோசிச்சு போகிறோம். இப்போ இதாலடா வந்து நாங்கள் இதாலடா போகிறதுண்டு. சரி, ஓகே. எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய கிடங்கு வெட்டியிருக்கிறாங்க. என்ன எடுத்தாங்களோ தெரியலை. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நாங்கள் இந்த காட்டுக்கு இருந்து வெளியே வரோம். இதுக்கு நிறைய இந்த கல்லியெல்லாம் வந்து ஊருக்கா நிற்கிறது. இங்கே பாருங்கள், இந்த கல் இதெல்லாம் உடைச்சிருக்கிறாங்களா? கல்லெல்லாம் உடைச்சி தான் எடுத்துருக்கணும். இல்லை மலைகள் எல்லாம் உடைச்சி துண்டு துணியாக தான் கிடக்கு.